சண்டே மார்னிங். இன்றைக்கி சண்டேன்றதுனால ரொம்ப லேட்டாக தான் எழுந்தோம். அதனால் மார்னிங் எதுவும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. டேரெக்டாக லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரட் பீன்ஸ்லாம் நிறைய போட்டு ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் இப்போலாம் நிறைய கொரியன் வீடியோஸ் பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு ரைஸ் மேலே இந்த ஆஃப் ஆயில் வச்சு அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ அதேமாதிரி தான் நானும் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த ஃப்ரைட் ரைஸ் மேலே ஆஃப் ஆயில் வச்சு சாப்பிட்டு பார்த்தாரு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால நல்லா இருக்குதுன்னு நான் நினச்சிருந்தேன். நான் அவரோட மூஞ்சை பார்த்தது அவ்வளோ ஒரு சிரிப்பு, அவ்வளோ நல்லா இருந்துச்சு போல். அதுக்கப்புறம் எனக்குமே கொடுத்தாரு. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஆஃப் பாயில் சாப்பிட்றவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ஆஃப் பாயிலோட டேஸ்ட்டை டேஸ்ட் வரதுனால ரொம்ப ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். தன்வி எங்கே போனாலும் சரி இந்த பூண்டை பார்த்துட்டேன்னா அங்கேயே கடையை போட்டு உக்காந்துருவா. நான் இவ்வளோ பெரிய பொண்ணாயுமே அந்த பூண்டை குழம்புல போட்டால் கூட எடுத்து போட்டுருவேன். நான் சாப்பிட மாட்டேன். தன்வி இவ்வளோ சின்ன வயசுலேயே எவ்வளோ காரமாக இருக்குன்னு தெரியுமா அந்த பூண்டு. அதை அப்படியே வாயில் போட்டு நல்லா சாக்லேட் மாதிரி முன்னே சாப்பிடுவேன். உங்கள் குழந்தைங்க யாராச்சும் இந்த மாதிரி சாப்பிடுவாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தன்வி மட்டும் தான் இப்படி இருக்காளா இல்லை இவ்வளோ மாதிரி யாராச்சும் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க தான். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் கிளம்பி சூப்பர் மார்க்கெட் போகிற வேலை இருந்துச்சா, ஸோ அதனால் கிளம்பி போயிருந்தோம். ஆனால் இங்கே நான் தேடி போனது ஒன்று, வாங்கிட்டு வந்தது ஒன்று, அப்படி தான் இருந்துச்சு. நாளைக்கு கேக் செய்யலான்னு சொல்லிட்டு விப்பிங் க்ரீம் தேடி நான் கடையாக தெரிஞ்சிட்டு இருந்தேன். நான் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் இன்றைக்கி கீ ரைஸ், அது கூட மட்டன் கிரேவி தான் செஞ்சுருந்தேன் டின்னருக்கு. இந்த காம்போ செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இது கூடவே கொஞ்சமாக ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த கீ ரைஸ் ரெசிபி வேணுன்னா அது நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க கீழே டேக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க.